டைம் மிஷினில் தவறுதலாக பத்திரகாளியும் பன்மேலியும் டைனோசர் வாழும் காலகட்டத்திற்கு சென்று விடுகிறார்கள். அக்காலகட்டத்தில் வாழ்ந்த காட்டுவாசிகளிடமிருந்து ஒரு வழியாக இருவரும் தப்பித்து விடுகிறார்கள். உன்னோட கூட்டாளிகள்லாம் இங்க வர மாட்டாங்க. அப்படியே கத்திக்கிட்டே போ. குத்தீஸ்வரனை கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா பொட்டு வச்சு போத்தீஸ்வரன் மாதிரி ஆக்கி விட்டுட்டாங்க. ஏய், என்ன அந்த குத்தீஸ்வரன் சேரர் சோழர் பாண்டியர் வாழ்ந்த காலகட்டத்துல தானே இருப்பான். இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது, கரெக்டா அழுத்துறேன். ஏய், என்ன மியா மியா மியா? ஏய், இங்க பாரு, நாங்க திரும்ப வர வரைக்கும் அந்த விக்கி ரோபோ சார்ஜ் ஏத்த விடாம பாத்துக்க. நாங்க வரோம். ஏய் லட்டு ஆண்டி, சீக்கிரம் வா, நாம போவோம். சரிம்மா, பண்ணு மேல போலாம். Charging completed. Scanning past tense. Scanning past tense. Scanning past tense. பாத்தியால ரோபோ, நீ அம்மா பெரிய ரோபோவா இருந்தாலும் இந்த அம்மா தொண்டு கரண்ட் இல்லனா உன்னால கைய கூட தூக்க முடியாது. போடுற ஆட்டத்தை. சூட்கேஸ தூக்கிட்டு போறேன். டாடா பாய். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே ஏமாத்திட்டு சூட்கேஸ தூக்கிட்டு போயிருப்பாங்க. இதோ வரேன்டா. I'm gonna take revenge.
நாம சரியான காலகட்டத்துக்கு தான் வந்திருக்கோமா? அம்மா பண்ணு மேலேயே செத்த மேல அந்த போர்ட்ட பாருமா. பண்டைய நாடா? I said clean the house. Bro, ஒரு பண்டைய நாட்டு இளவரசரை போய் இப்படி வீடு கூட்ட வச்சிட்டீங்களே bro. Bro, what bro? This is very 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 wrong bro. ஆமா ஆமா, எனக்கு ஞாபகம் வந்துட்டு. அவ அடிக்கடி பண்டைய நாட்டு இளவரசன்னு தான் சொல்லுவா. அப்படின்னா அந்த தம்மா துண்டு தேங்காய் சரட்டி மண்டையன் குத்தீஸ்வரன் இவ்வளோ பெரிய நாட்டுக்கு இளவரசனா? ரொம்ப சந்தோஷப்படாதம்மா பண்ணு மேலேயே. அந்த பியாய் பஸ் நம்ம வாழ்க்கைய என்னடி மாத்தி அமைச்சுதோ அதே மாதிரி அவனோட வாழ்க்கையும் சேர்த்து மாத்தி அமைச்சுதான் வச்சிருக்கும். இப்போ அவர் இளவரசரா இருக்காரா இல்ல என்னவா இருக்காருன்னு யாருக்கு தெரியும்? என்ன சத்தம் அது? அநேகமா இந்த நாட்டோட அரசர் வாராருன்னு நினைக்கேன். அதான் கொட்டடி காணுவ. இந்த நாட்டோட அரசர்னா குத்தீஸ்வரரோட அப்பா தானே? श्रीमान महाराजाधिराज राजगंभीर राजमार्तांड राजकुलोत्तुंग राजकुलतिलक. வீரர்களே, தாமதம் வேண்டாம். சீக்கிரமாக வீர அரங்கத்தினை நோக்கி வண்டியினை செலுத்துங்கள். ஏய் லட்டாண்டி, உனக்கு நல்லா தெரியுமா இதுதான் அந்த குத்தீஸ்வரரோட அப்பாவா? ஆமாம்மா பண்ணு மேலேயே இவரே தான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஐயா அரசரே நில்லுங்க ஐயா. அரசரே நில்லுங்க ஐயா, நில்லுங்க. ஏய் நில்லம்மா. யாரம்மா நீ? எதற்காக எமது அரசரை நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கிறாய்? ஐயா மொட்டை தம்பி, நாங்க அரசர்கிட்ட பேசணும் ஐயா. செத்த அரசர்கிட்ட எங்களை பேச விடுங்க ஐயா. மன்னித்து விடுங்கள் அம்மா. ஒரு சாதாரண மாநிலரிடம் எமது அரசரால் நேரடியாக பேச இயலாது. அது மட்டும் அல்லாமல் எமது அரசர் இப்பொழுது வீரம் அரங்கத்தினை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். என்னது வீரம் அரங்கமா? ஆமாம். ஒவ்வொரு ஆண்டும் வீர கலையினை பாராட்டும் விதத்தில் எமது வீரம் அரங்கத்தில் காளை அடக்கும் போட்டி பிரம்மாண்டமாக நடைபெறும். ஆம், அப்போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் வெற்றியாளர்கள் எமது அரசரிடம் என்ன வேண்டுமானாலும் கேட்டு வாங்கிக் கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு அரசரை நேரில் சந்தித்து பேச வேண்டும் என்று நினைத்தால் அக்காளையினை அடக்கும் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று எமது அரசரிடம் நேரடியாக பேசிக் கொள்ளுங்கள். நான் வருகிறேன். ஏய் லட்டு ஆண்டி, அந்த மொட்டை மண்டை என்ன சொல்லிட்டு போறான்? ஏதோ காளை அடக்கிற போட்டின்னு சொல்றான். அதானே, ஏதோ காளை அடக்கிற போட்டின்னு சொல்றான். போட்டியில ஜெயிச்சாதான் அரசரையே சந்திக்க முடியும்னு சொல்றான். ஏய் லட்டு ஆண்டி, நாமெல்லாம் பேய் பாசு வீட்டுல எத்தனை காளை அடக்கியிருப்போம். அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பேய் பாசு வீட்டு காளையே நாம அடக்கியிருக்கோம். இதெல்லாம் ஒரு காலன்னு இதுக்கு பில்டப் வேற கொடுக்கானுவ பாரு. அதானே, நாமெல்லாம் பேய் பாசு வீட்டு காளையே அடக்கியிருக்கோம். இதெல்லாம் நமக்கு துஜுப்பி. வாமா பண்ணு மேலேயே நாமளும் போய் போட்டியில கலந்துப்போம். ஓஹோ, இதுதான் அந்த போட்டி நடக்கிற வீரம் விளையாட்டு அரங்கமா? ஏய், இங்கதான் காளை அடக்கிற போட்டி நடக்குதாட்டுக்கு. வா உள்ள போவோம். நில்லுங்கள் அம்மா, நில்லுங்கள். நீங்கள் இவ்வழியாக செல்ல அனுமதி கிடையாது. அனுமதி இல்லையா? ஏன்? இது காளையினை அடக்க செல்லும் மாவீரர்கள் செல்லும் வழி. எவர் ஒருவர் காளை அடக்கும் போட்டியில் கலந்து கொள்கிறார்களோ அவர்களே இந்த நுழைவு வாயில் வழியாக செல்ல வேண்டும். டேய் மொட்டை மண்டை, நாங்க 2 பேருமே அந்த போட்டியில தான் கலந்துக்க போறோம்.
அப்படி என்றால் காளை அடக்கும் போட்டியில் கலந்து கொள்ளவிருக்கும் வீரர்களா நீங்கள்? சரி சரி, அப்படி என்றால் நுழைவாயிலுக்குள் செல்லுங்கள். ஆ அந்த பயம் இருக்கட்டும், வாமா பண்ணு மேலேயே நாம உள்ள போவோம். வா 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 லட்டன்ட்டு, காளைய மாலையில அடக்கிட்டு மாலைய காளைக்கு போடுவோம். இதுவரை எவருமே தோற்கடிக்க இயலாத இந்த காளையை இவர்கள் தோற்கடிக்க போகிறார்களா? இவர்கள் உயிரோடு இருந்தாலே நல்லதுதான். ராஜாதி ராஜ ராஜ மாத்தாண்ட ராஜ குலத்திலக அரசர்க்கெல்லாம் அரசர் எமது பண்டைய நாட்டு அரசர் இப்பொழுது இந்த காளையை அடக்கும் போட்டியை துவங்கி வைக்க உள்ளார். இந்த போட்டியினை துவங்கி வைப்பதற்காக எனது ஒரே மகள், பண்டைய நாட்டின் இளவரசி